கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து நம் தேவாதி தேவனை ஆராதிக்கவும் அவருடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கவும் தேவன் அடியேனுக்கு அளித்த அவருடைய விலையேற பெற்ற கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ராமநாதபுரம் மற்றும் கீழக்கரை நத்தம் குலபதம் சபையார்கள் உங்களுக்கு தங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நம்முடைய ஆராதனைக்கு பிரயோஜனமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனம் என்னன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. வேதாகமத்தினுடைய முழு சாராம்சமும் ஒரு வசனத்தில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த வசனம்? வேதாகமத்தினுடைய முழு சாராம்சமும். வெரி குட். இதை வேத பண்டிதர்கள் தங்க வாக்கியம் என்று அழைப்பார்கள். த கோல்டன் வேர்ட் என்று சொல்வார்கள். த கீ ஆஃப் த பைபிள் என்று சொல்வார்கள். மற்றும் வேத பண்டிதர்கள் மினி பைபிள் என்று சொல்லி இந்த வசனத்தை செல்லமாக அழைப்பதுண்டு. வேதாகமத்துடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் இந்த ஒரு வசனத்தில் அடங்கி இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையானவர்களே, ஒரு விலையேற பெற்ற பொருளை பாதுகாக்க விலை மதிப்பற்ற பொருளை விரயம் செய்வது ஞானமான காரியம். ஒரு விலையேற பெற்ற பொருளை பாதுகாக்க விலை மதிப்பற்ற ஒரு பொருளை விரயம் செய்வது ஞானமான காரியம். நான் ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கேன். கடற்கரை பகுதி. எங்கள் ஏரியாவிலேருந்து உலகத்தின் பல பகுதிகளுக்கு, நமது தேசத்தின் பல மாநிலங்களுக்கு மீன்கள் ஏற்றுமதி செய்வார்கள். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒரு 5000 ரூபா மதிப்புள்ள மீன்களை பாதுகாப்பதற்கு 50 ரூபா மதிப்புள்ள ஒரு ஐஸ் பாரை நொறுக்கி அந்த ஐஸ் பாரை அந்த மீன்களுக்கு நடுவாக போட்டு அந்த பிளாஸ்டிக் அந்த பாக்ஸை பேக் பண்ணி அதை அனுப்புவாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் ஆனாலும் கெடாது. இப்போ அந்த 50 ரூபா ஐஸ் அது வேஸ்ட்டு தான். பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி மீனை எடுத்துட்டோம்னா அந்த ஐஸ் எல்லாம் உருகி அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ 5000 ரூபா மதிப்புள்ள மீன்களை பாதுகாக்க 50 ரூபா மதிப்புள்ள ஐஸ் பாரை நொறுக்கி உள்ளே போட்டு அனுப்புறது எப்படிப்பட்ட காரியம்? ஞானமான காரியம். ஒருத்தர் இப்படி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 50 ரூபா மதிப்புள்ள மீன்களை பாதுகாக்க 5000 ரூபாய்க்கு ஐஸை வாங்கி நொறுக்கி போட்டு அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த அம்மா கரெக்டாக சொல்லிட்டாங்க, முட்டாள்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்? நம்ம 50 ரூபா மீனை பாதுகாக்க 5000 ரூபா ஐஸை விரயம் பண்ணுறதா? என்னையா அது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அருமையானவர்களே, நான் கேட்குறேன், என்னையும் உங்களையும் பாதுகாக்க, நானும் நீங்களும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தேவன் யாரை விரயம் பண்ணாரா? அவருடைய சொந்த குமாரனை. விலை மதிப்பற்ற நம்மை பாதுகாக்க தன் விலையேற பெற்ற குமாரனையே கல்வாரி சிலுவையில் விரயமாக்கினார் தேவன். அப்போ தேவனை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம தேவனை என்னன்னு சொல்றது? அப்படின்னா என்ன அர்த்தம்? எதற்காக தேவன் தன் விலையேற பெற்ற குமாரனை கல்வாரி சிலுவையிலே மரிக்க துடிக்க துடிக்க
சாக ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், தன் ஒரே பேரான குமாரனை பார்க்கிலும் என்னையும் உங்களையும் விலை மதிப்புள்ளவர்களாக அவர் கருதினார். எங்க யோசித்து பாருங்க, தன் குமாரன், தன் சொந்த குமாரன், நேசகுமாரன், பாசகுமாரனை பார்க்கிலும் அதிகமாய் தேவன் நம்மிடத்திலே அன்பு செலுத்துவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி விட்டுருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அறியாத காலங்கள் விட்டுருங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட தன் குமாரனை பார்க்கிலும் தேவன் நம்மை நேசிப்பதற்கு நாம் தகுதியுடையவர்களா? தன் குமாரனை பார்க்கிலும் தேவன் என்னை நேசிப்பதற்கு ஐ ஆம் குவாலிஃபைடு, நான் தகுதியுடையவன் என்று சொல்றவங்க இங்கே யாராவது கை தூக்கி காமிங்க. யாராவது ஒருத்தவங்க, யாராவது இருக்கீங்களா? அப்ப தேவன் நம்ம மேல வச்ச அன்பை பாருங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன் நேச குமாரனை தன் சொந்த குமாரன் என்று பாராமல் கல்வாரி சிலுவையிலே அவரையே பலியாக எனக்காக உங்களுக்காக ஒப்பு கொடுத்தார், பலியாக தந்தார். இது எவ்வளவு பெரிய அன்பு! யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய அன்பு! இந்த அன்புக்கு ஈடாக நம்ம என்ன செய்ய முடியும்? தேவன் தன் குமாரனை பலியாக தந்தார்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறோம். ஆனா அதனோட ஆழம் இன்னும் நம்ம புரிஞ்சுக்கல. அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காரில் ஒரு தாய் தகப்பன் 2 பிள்ளைகள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கார் பயங்கரமான விபத்துக்குள்ளாயிருச்சு. முன்னாடி 40 கிலோமீட்டருக்கு எந்த ஊர் சிட்டியும் கிடையாது, பின்னாடி 40 கிலோமீட்டருக்கு எந்த சிட்டியும் கிடையாது. நடுவில் கார் ஆக்சிடென்ட். பிள்ளைங்க ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. தாய் தகப்பனுக்கு அடிபட்டிருக்கு, ஆனால் ரொம்ப பயப்படுற அளவுக்கு இல்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு ஹெவி இன்ஜூர்டு, ரொம்ப அடிபட்டிருக்கு. பிள்ளைங்க மயங்கின நிலையில் கிடக்குறாங்க. இப்போ பிள்ளைகளை தூக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்கான்னு சொல்லி தேடி போகிறாங்க. ஒரே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு டாக்டர், ஒரே ஒரு நர்ஸ். இப்போ அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகளை இந்த ரத்த வெள்ளத்தில் தூக்கிட்டு போய் எப்படியாவது காப்பாற்றுங்க சார் அப்படின்னு போய் கெஞ்சுறாங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாரு, 2 பிள்ளைகளும் ரொம்ப ஹெவியாக அடிபட்டிருக்காங்க, உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நான் ஒரு டாக்டர் தான் இருக்கேன், உதவிக்கு ஒரு நர்ஸ் தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தா காப்பாற்றிடலாம். சொல்லுங்க, எந்த பிள்ளையை காப்பாற்ற அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. யாரும் மனசில் வருத்தப்படாதீங்க, கோச்சுக்காதீங்க. அந்த தாய் தகப்பன் நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் கேட்குறாரு, எந்த பிள்ளையை காப்பாற்ற? 2 பசங்க, மூத்தவனை காப்பாற்றவா இளையவனை காப்பாற்றவா, யாரை காப்பாற்ற சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? சும்மா சொல்லுங்க, என்ன முடிவு எடுப்பீங்க? அக்கா சொல்கிறாங்க, 2 பிள்ளைங்களையும் எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர். இல்லைம்மா, நான் ஒரு டாக்டர் தான் இருக்கேன், உடனே நான் என்ன பண்ணணும்? நான் தீவிர சிகிச்சை கொடுக்கணும், ஒரு நர்ஸ் தான் இருக்காங்க. நீங்கள் டக்குன்னு முடிவெடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தையை காப்பாற்றிடலாம். எந்த குழந்தையை காப்பாற்ற டக்குன்னு முடிவெடுங்க. எந்த குழந்தையை காப்பாற்றலாம்?
என்னக்கா அக்கா என்னமோ சொல்கிறாங்க, என்னக்கா எந்த குழந்தையை காப்பாற்றலாம்? யாரை அதிகமாக நேசிக்கிறதுன்னு அண்ணன் சொல்கிறாரு. யாரை அதிகமாக நேசிக்கலாம்? நேசிச்சிருப்பாங்க. ஒருவேளை இப்படி வச்சுக்கோங்க, இந்த பையன் நல்லா படிக்கிற பையன், நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான், அதனால் இந்த பையனை காப்பாற்றுங்க. இது ஒரு மக்கு சாம்பிராணி, இது சரியாக படிக்காது, இது செத்து போனால் பரவாயில்ல, அப்படி முடிவெடுக்கலாமா? இந்த பையன் நல்ல ஹெல்த்தாக இருக்காங்க, பரவாயில்ல, இந்த பையனை காப்பாற்றுங்க, இது எந்த நேரமும் முடியாமல் போகிற கேஸு, இது போனால் போயிட்டு போகுது அப்படின்னு முடிவெடுக்கலாமா? எப்படி முடிவெடுக்க சொல்லுங்கள் டக்குன்னு? சொல்லுங்க. ரெண்டு சின்ன சின்ன பசங்க, குட்டி பசங்க. அக்கா சொல்கிறாங்க ரசிக்கப்படாத பையனை காப்பாற்ற சொல்லுவோம் அப்படின்னு. நான் சொல்கிறது 2 பசங்க, சின்ன சின்ன பசங்க. யாரை காப்பாற்ற சொல்லலாம்? யாரை சாக ஒப்பு கொடுக்கலாம்? யாரை காப்பாற்ற சொல்லலாம்? யாராவது முடிவு எடுத்துட்டீங்களா? யாருன்னா அண்ணன் சொல்கிறாரு டாக்டர் சாய்ஸ் அப்படின்னு. இப்போ டாக்டர் தான் கேட்குறாரு உங்கள்கிட்ட, எந்த பையனை காப்பாற்ற, எந்த பையனை சாக கொடுக்க, டக்குன்னு ஒரு முடிவுக்கு வாங்க, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். 2 பேரும் சீரியஸு. இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு 20 நிமிஷமாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும். பட் இன்னொரு குழந்தை 10 நிமிஷத்தில் செத்துரும். எந்த குழந்தையை காப்பாற்ற? நான் இவ்வளவு நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களில் யாருக்கும் முடிவெடுக்க, இந்த கேள்விக்கு எந்த தாய் தகப்பனாலையும் முடிவெடுக்க முடியாதுங்க. அது எப்படிங்க மனசார ஒரு குழந்தைய சாக பரவாயில்ல, இந்த குழந்தை செத்தா பரவாயில்ல, அந்த குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு எப்படி ஒரு தாய் சொல்ல முடியும்? எப்படி ஒரு தகப்பன் சொல்ல முடியும்? எப்படி அந்த முடிவை எடுக்க முடியும்? மனசார பரவாயில்ல, இந்த பிள்ளை செத்தா பரவாயில்ல, இந்த குழந்தையை காப்பாத்துங்கன்ற ஒரு முடிவை எடுக்க எந்த தாயாலையும் முடியாது, எந்த தகப்பனாலையும் முடியாது. ஆனால் நம் பரம தகப்பன் ஒரு முடிவெடுத்தார். என்னையும் உங்களையும் காப்பாத்துறதா, இல்லை தன் நேசகுமாரனை காப்பாத்துறதா? அவர் நினைச்சிருந்தா தன் நேசகுமாரனை காப்பாத்திட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. என்னையும் உங்களையும் காப்பாற்றுவதற்காக தன் நேசகுமாரனை கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நான் இனிக்க இனிக்க செய்த பாவங்களுக்காக தன் செல்ல குமாரனை, நேசகுமாரனை, பாசகுமாரனை துடிக்க துடிக்க கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் பிதாவாகிய தேவன். நானும் நீங்களும் இனிக்க இனிக்க செய்த பாவங்களுக்காக தன் செல்ல குமாரனை, பாசகுமாரனை துடிக்க துடிக்க சாக ஒப்பு கொடுத்தார். சிலுவை மரணம்னா அவ்வளவு கொடூரமான மரணம். நாம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மரணம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கினார். ஆணிகளால் கடாவப்பட்டு தொங்கினார். நீங்க ஏதாவது ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்லாப்பை பிடிச்சிக்கிட்டு தொங்கி பாருங்க, அதிகபட்சம் எவ்வளவு நேரம் தொங்க முடியும்? இந்த திண்டை பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு நேரம் தொங்க முடியும்? தம்பியை மாதிரி ஆள்க ஒரு 5 நிமிஷம் தொங்கலாம், ஏன்னா ஒல்லியா இருக்காரு. என்ன மாதிரி ஆள்க யோசித்து பாருங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் சார். 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டிலையே உட்காந்து அந்த சுகர் பார்க்குற குளுக்கோமீட்டர் வச்சு, இப்போ எனக்கு சொன்னாங்க, ராஜா நீனும் பார்ப்பா, எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சுகர் பார்க்குற அந்த நீடியில் கொடுத்தாங்க.
ஏங்க அந்த நீடில் கண்ணுக்கு கூட தெரியாதுங்க, இந்த இவ்வளோதான் இருக்கும், ரொம்ப இத்தனைக்கோண்டு. ஒரு குத்து குத்துப்பான்னு சொன்னாங்க. நான் வாங்கி வச்சுக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரத்தமே வரல. எங்கள் அம்மா என்னடா குத்துற, நல்லா குத்துறா, ஓங்கி குத்துறா அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த இவ்வளோதாங்க, இவ்வளோதான். அது இந்த விரலுக்குள்ளே போயிடுச்சுன்னா வலிக்குமா? இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குமா, நீங்களே குத்திருங்கம்மான்னு சொல்லி இப்படி கையை இப்படிட்டிக்கிட்டு இப்படி திரும்பிக்கிட்டேன். துணிக்கோண்டு அவ்வளோ மெலிசான ஒரு சின்ன நீடில், அதை குத்தி ஒரு டிராப் ரத்தம் வர்றதுக்கு வலிக்குது. கல்வாரி சிலுவையிலே அவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உரிச்சு எடுக்கப்பட்டார். உச்சந்தலையில் முள்முடி. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 64 முட்கள் அவரோட தலையில இறங்கினதான். ஒவ்வொரு முள்ளும் ஒவ்வொரு தேள் கொட்டினால் எவ்வளவு விஷம் இருக்குமோ அவ்வளவு விஷம் நிறைந்த முட்களால் நிறைந்த முள்முடி அது. 64 தேள் ஒரே நேரத்தில் கொட்டினா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வேதனை ஏற்படுமோ அவ்வளவு வேதனைகளையும் அவர் தன் சிரசிலே எனக்காக உங்களுக்காக சுமந்து தீர்த்தார். கைகள் கால்கள் கடாவப்பட்டவராய் 3 ஆணிகளுக்கு நடுவிலே அவர் 6 மணி நேரம் தொங்குறாரு. யோசித்து பாருங்க. அவர் ஒவ்வொரு முறையும் மூச்சு விடுறதுக்கு 2 காலையும் அந்த மரத்தில் ஊண்டி தன்னோட பாடியை தூக்குனாதான் ஒரு தடவை மூச்சு விட முடியும். எப்படி? சிலுவையில் தொங்குறாரு, ஒரு தடவை மூச்சு எடுத்து விடணும்னா 2 பாதங்களையும் ஊண்டி உடம்ப பாடியை தூக்குனா தான் மூச்சு வாங்க முடியும் சிலுவையில். அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் மூச்சு விடுறதுக்கு 2 பாதங்களை ஊண்டி தன்னோட உடம்ப தூக்கி மூச்சு விடணும். அப்போ 2 பாதங்களும் ஆணிகளுக்கு நடுவாக கடப்பார மாதிரி உளி மாதிரி ஆணிகளுக்கு ஊடாக சிலுவை மரத்தோட வச்சு இருக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் காலை ஊண்டி உடம்ப தூக்கி மூச்சு வாங்கும்போது அவர் ஒவ்வொரு மூச்சுக்கும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஒரு முள்ளு குத்தின ஒரு சின்ன முள்ளை காலில் வச்சுக்கிட்டு காலை ஊண்டி நடக்க முடியல நம்மளால. அந்த முள்ளை எடுத்தாதான் காலை ஊண்ட முடியுது. ஒரு சின்ன பிசுறு காலுக்குள்ள இருந்தா காலை ஊண்ட முடியல. அவ்வளோ பெரிய உளி மாதிரி ஆணி, அதோட அதோட 2 காலையும் ஊண்டி உடம்ப தூக்கி மூச்சு இழுக்கணும். எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு. ரொம்ப கொடுமையான மரணங்க சிலுவை மரணம். அசால்ட்டா நினைச்சிட்டு போயிடுறான். அவர் அவ்வளவாய் வேதனைகளை பாடுகளை அனுபவித்தார். பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறார். எனக்காக உங்களுக்காக தன் குமாரனையே எனக்காக உங்களுக்காக பலியாக தந்து என்னையும் உங்களையும் மீட்டெடுத்தார். இந்த அன்புக்கு நம்ம என்ன பதில் அன்பு செலுத்த போகிறோம்? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை துதிப்போம். நம்முடைய கல்வாரி நாயகனை, காருண்ய இரட்சகனை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம் துதிப்போம். நமக்காக அவரையே பலியாக தர முன்வந்த ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம், நன்றி செலுத்துவோம். அவருடைய நாமம் மீண்டும் மீண்டும் மகிமைப்படுவதாக.